Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். துபாய் ஏர் ஷோவின் போது வீர மரணமடைந்த விமானியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. துயரம் தாங்காமல் உறைந்த மனைவி மற்றும் 7 வயது மகள். தமிழகத்தில் பரவலாக தொடரும் கனமழை. தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு. நடிகர் ஜெயராமன் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டதாக தகவல். கரூர் சம்பவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டாரா விஜய்? மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாக பிரசன்ட். மணிரத்னம் படத்தில் நடிக்க நோ சொன்ன சாய் பல்லவி. கதை பிடிக்காததால் மறுத்துவிட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். துபாய் ஏர் ஷோவின் போது வீர மரணமடைந்த தேஜஸ் விமானத்தின் விமானி விங் கமாண்டர் நமன்ஜியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. துபாயில் நடைபெற்ற ஏர் ஷோவின் போது இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் சாகசங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த விமானம் விழுந்து நொறுங்கி விமானி வீரமரணமடைந்தார். அவரது உடல் இன்று கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்க்ராவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலை பார்த்து மனைவியும் விமானியுமான அப்சான் மற்றும் 7 வயது மகள் துயரம் தாங்காமல் மனம் உடைந்தனர். என்றாலும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு வீர வணக்கம் செலுத்தியது அனைவரையும் நெகிழச் செய்தது. துபாய் ஏர் ஷோவின் போது வீரமரணமடைந்த விமானி விங் கமாண்டர் நமன்சி சியாலின் உடல் கோவைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த காட்சிகளை பார்த்து கண் கலங்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கத்துடன் தெரிவித்திருக்கிறார். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்த அவருக்கு தமிழ்நாடு தனது அஞ்சலியை செலுத்துவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சண்டிகர் யூனியன் பிரதேசத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா ஆகியவற்றிற்கு பொது தலைநகராக சண்டிகர் உள்ளது. இதனிடையே புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களைப் போல சண்டிகரையும் மாற்ற ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதற்கு பஞ்சாப் பாஜக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதனிடையே இது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என்பதை விஜய் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அதிமுக தவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் யார் கொள்கை எதிரி என்பதை தெளிவாக சொல்லிய பிறகு களத்திற்கு வந்திருப்பதாகவும் அதில் எந்தவித ஊசலாட்டமும் இல்லை என்றும் விஜய் கூறியிருக்கிறார். எனினும் இன்றைய கூட்டத்தில் அவர் திமுகவை தவிர்த்து பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் துயர சம்பவத்திலிருந்து விஜய் பாடம் கற்றுக்கொண்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது 41 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். கரூர் பரப்புரைக்கு விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட காரணமாக அமைந்துவிட்டது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் விஜய்க்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இதனிடையே நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இன்று மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டார். இன்றைய கூட்டத்திற்கு வந்த விஜய் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. எனவே கரூர் சம்பவத்திலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டு விட்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருவதால் விடுமுறைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக OPS தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையன் தினகரனுடனான சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிமுகவில் பிரிந்தவர்களை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தினகரன் அண்ணாமலை சந்திப்பு நல்லதற்கே என்றும் OPS கூறியுள்ளார்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் உன்னிகிருஷ்ணன், பத்மகுமார் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் நடிகர் ஜெயராம் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உன்னிகிருஷ்ணன் நடத்திய ஒரு சடங்கில் அவர் கலந்து கொண்டதே இதற்கு காரணம் என்றும், எனவே ஜெயராமனின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இயக்குனர் மணிரத்னத்தின் படத்தில் நடிக்க சாய் பல்லவி மறுத்துவிட்டதாக கூறப்படும் தகவல் திரைத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலும் முன்னணி நட்சத்திரங்கள் மணிரத்னத்தின் படத்தில் நடிக்க முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் மணிரத்னம் படத்தில் நடிக்க சாய் பல்லவி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கதை சொல்ல மணிரத்னம் தனது அலுவலகத்திற்கு சாய் பல்லவியை அழைத்தாராம். ஆனால் சாய் பல்லவி செல்லவில்லையாம். வேறொரு நபரை அனுப்பி கதை சொல்லிய நிலையில் கதை பிடிக்கவில்லை என கூறி சாய் பல்லவி நடிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் காட்டுத்தீ போல பரவி உள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்